பணிந்திடவாரே அதிகாலையில் பாலனை தேடி வாரே 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 நாம் செல்வோம். மகவாகவே தோன்ற அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற விந்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க அதிகாலையில் பாலனை தேடி வாரே வாரே வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும் வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும் என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 2 8 முடிய இறைவார்த்தைகள். வாரத்தின் முதல் நாள் அன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரே, கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினார். மற்ற சீடர் பேதுருவிட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று புனித கத்தோலிக்க திரு அவை முதல் மறைசாட்சி புனித ஸ்டீஃபன் அவரின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த பரிசுத்தமான நாளில் அழைக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணுலகில வாழும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் பரிசுத்த ஆவி வழியாக வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் கடவுளோடு இணைந்து பயணிக்கிறவங்களே இந்த உலகம் வெறுத்து ஒதுக்குவான். ஆதலால் மண்ணின் விருப்பங்களுக்கு, மண்ணின் ஆசைகளுக்கு ஏற்றாற் போல ஒரு ஊழியன், ஒரு இறைமகன் வாழக்கூடாது. மண்ணோடு இணைந்து வாழ்ந்தால் மண்ணகம் நம்மை ஏற்று ஆதரித்து நமக்கு தேவையான காரியங்களை செய்து தருவார்கள். ஆனால் மண்ணின் விருப்பங்களுக்கு ஏற்றாற் போல வாழாமல் விண்ணகத்தின் கடவுளோடு இணைந்து பயணிக்கிறவர்கள் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கப்படுவார்கள். ஆதலால் ஸ்டீஃபன் மண்ணின் விருப்பங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒத்துழைக்கிற விண்ணகத்தின் கடவுளை பறைசாற்றி வந்தார். இயேசு ஒருவரே கடவுள் என்று இயேசுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் மண்ணகத்திற்கு ஸ்டீஃபனுடைய இறை வார்த்தை, அவர் வழியாக வழங்கப்படுகின்ற தெய்வீக ஒளி பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த நேரங்களில் விண்ணகத்திலிருந்து விண்ணகத்தின் தேவைகளுக்கு ஏற்றாற் போல இந்த மண்ணுலகத்தில் ஒழுகுகின்ற ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன துணை? அவனுக்கு விண்ணகத்தின் உதவிக்கரம் வழங்கப்படும் என்பதுதான் கடவுள் கொடுக்குகின்ற வாக்குறுதி. நீங்கள் என் சீடர்களாக இருக்கிறதுனால, என்னோடு இணைந்து பயணிக்கிறதுனால உலகம் உங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டுவார்கள். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம்.
இந்த சதித்திட்டங்களை முறியடிக்க பரிசுத்த ஆவியின் ஆற்றல் உங்களுக்கு வழங்கப்படும். எதை பேசுவது, என்ன பேசுவது, இதெல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தூய ஆவியின் வல்லமையினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள். அதனால் தான் லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 49வது இறைவசனத்தில் எருசலேமில் தங்கியிருந்து விண்ணகத்திலிருந்து வழங்கப்படுகின்ற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் பணி 1வது அதிகாரம் 8 இறைவசனத்தில் சொல்லப்படுவது போல யூதயா சமாரியா தொடங்கி உலகத்தின் கடையெல்ல வரை எனக்கு சாட்சிகளாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாற்ற போகும் பொழுது வல்லமையான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி என்னும் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உலகத்தின் சதித்திட்டங்களை உங்களுக்கு தோற்கடிக்க முடியும். அப்போஸ்தலர் பணி 5வது அதிகாரம் 41வது இறைவசனத்தில் மண்ணகத்தின் சதித்திட்டங்களை எதிர்க்க பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் முடிந்தது. காரணம், கசையால் அடிக்கப்பட்ட பொழுது அவனுடைய தூய நாமத்தை அறிக்கையிடக்கூடாது என்று பரிசேயர்கள் கட்டளையிட்ட பொழுது தலை நிமிர்ந்து நின்று நாங்கள் அறிக்கையிடுவோம். அறிக்கையிட்டதன் மூலம் அவர்கள் கசையால் அடிக்கப்பட்ட பொழுது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்கள் மகிழ்ந்து பேருவகை கொண்டு தலைமை சங்கத்தை விட்டு விலகியதாக இறைவார்த்தை சொல்லுவது. ஒரு காலகட்டத்தில் பெண்ணொருவளுடைய முன்னாடி இயேசு கிறிஸ்துவை சாட்சிப்படுத்த பயப்பட்ட பேதுரு வல்லமையான பரிசுத்தாவியினாலே ஆட்கொள்ளப்பட்டதனால தலைமை சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்தப்பட்ட பொழுது, கசையால் அடிக்கப்பட்ட பொழுது, துன்புறுத்தப்பட்ட பொழுது அவர்கள் மகிழ்ந்து பேருவகை கொண்டு நடனமாடி சங்கத்தை விட்டு சென்றதாக இறைவார்த்தையில சொல்லப்பட்டுள்ளது. அதனால் பரிசுத்த ஆவி என்னும் வல்லமை உங்களுக்கு வழங்கப்படுகிறதுனால உலகம் சரிகின்ற சதித்திட்டங்களை எதிர்த்து நின்று போராடி வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். அதனால 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, உங்கள் உள்ளே இருக்கிறவன் வெளியே இருக்கிறவிட எதிர் கிறிஸ்துவை விட வல்லவன். வெளியே உனக்கு எதிராக போராடுகின்ற உலக சக்தியான எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் தான் உங்க உள்ளே இருக்கிற கடவுள். இப்போ கடவுள் உனக்கு உள்ளே இருந்தால் வெளியே இருக்கிற எதிர் கிறிஸ்துவை தோற்கடித்து வல்லமையோடு சாட்சியாக இந்த மண்ணுலகில வாழ முடியும். அதனால் கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறவங்க அழைக்கப்பட்டவர்கள் பாரப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆதலால் வீரமுடைய நபர்களாக கிறிஸ்துவோடு இணைந்து பயணிப்போம். அதற்கான அபிஷேகத்திற்காக இன்று புனித ஸ்டீஃபனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும், கவலைகளும், சங்கடங்களும், வேதனைகளும் எங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர் நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும்.
உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே. பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.